ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஜொமேட்டோ 10 மினிட்ஸ் டெலிவரி, ஓகேங்களா? அதாவது ஜொமேட்டோ எக்ஸ்பிரஸ். இந்த 10 மினிட்ஸ் டெலிவரியே இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சென்னையில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக இந்த 10 மினிட்ஸ் டெலிவரி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்களே, உங்களுடைய கருத்துக்களை ஸோ அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கொஞ்சம் தெளிவாகவே டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, மன்னிக்கணும், எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த 10 மினிட்ஸ் டெலிவரியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நானுமே உங்கள்கிட்ட கேட்குறது காரணம் பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து இந்த 10 மினிட்ஸ் டெலிவரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது, கன்ஃபார்ம் தான். ஏன்னா நமக்கு ஜொமேட்டோ ஆப்பில் இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் டெலிவரிக்கான புக் பண்ணி 10 மினிட்ஸ் டெலிவரியில் ஓட்டுறதுக்கான ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லியிருந்துச்சு. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் என்னையிலேருந்து ஓட்ட போகிறீங்கன்னு அப்படின்னு கேட்டுருந்துச்சு. ஸோ அதில் நான் நாளைக்குன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து ஐடி மாற்றினா நான் 10 மினிட்ஸ் டெலிவரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக என் ஐடி மாறிடும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா? மாறிச்சுன்னா எனக்கு நீங்கள் சொல்கிற ஐடியா பட் எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேட்குறேன். கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக டைப் பண்ணுங்கள். குறைஞ்சது நீங்கள் ஒரு வாரம் ஓட்டியிருக்கணும், அப்படி இல்லைனா அதிகப்படியாக ஒரு மாதத்துக்கு மேலே இந்த 10 மினிட்ஸ் டெலிவரியில் ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். நேற்றுக்கு 2 நாள் ஒரு நாள் 2 நாள் ஓட்டிட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு மாதமாட்டம் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், ஆர்டர் பே எப்படி இருக்குது, எவ்வளோ இன்சென்டிவ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக உங்களால் கொடுக்க முடியும் கருத்துக்களை, ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன். பட் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நானுமே ஒரு வாரம் கழித்து தான் அதோட டெலிவரியை பற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும், ஓகேங்களா? ஒரே நாளில் சொல்ல முடியாது. எதையுமே எடுத்ததும் ஒரே நாளில் நமக்கு முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வழக்கம் போல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக, இப்போ கேட்ட கேள்விக்கு சம்மந்தமாக, வேறு கேள்வி சம்மந்தமான கேள்வி எதுவும் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ பாய்.